தள்ளி விட்டுருவாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கினை தாருங்கள் 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 என்று அன்பு வேண்டுகோள் வைத்து வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரையும் வரவேற்று மறவாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களது கடமை. செந்தில் பாலாஜி உதயசூரியன், செந்தில் பாலாஜி உதயசூரியன், செந்தில் பாலாஜி உதயசூரியன், செந்தில் பாலாஜி உதயசூரியன். பேரு சின்னம் என்ன ஞாபகத்தக்கூடாது. அடுத்த மாதம் 10 வரைக்கும் உதயசூரியன் 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 சொல்லிக்கொண்டே இருக்க கேட்டு உங்களெல்லாம் அன்போடு கேட்டு நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற செய்து உங்கள் பயிர்க்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், வணக்கத்திற்குரிய அண்ணன் KCP அவர்களே, மன்றத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கும் நீங்கள் வாக்கினை தந்திருக்க வேண்டும். செந்தில் பாலாஜி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்கின்ற காரணத்தால் எப்படியாவது இந்த தேர்தலை தள்ளி போட வேண்டுமென்றே ஒரு வழக்கை காரணம் காட்டி இந்த தேர்தலை தள்ளி வைத்து வர இருக்கின்ற அடுத்த மாதம் 19ஆம் தேதி இந்த தேர்தல் நடத்துவதாக ஆணையம் அறிவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பிற்குரிய கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னதை போல இது பணங்காட்டு நெறி, எந்த சலசலப்புக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். தம்பி செந்தில் பாலாஜி அதிகப்படியான வாக்குகள் வெற்றி பெற்று நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். எனவே மறந்து விடாதீர்கள், உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தில் பாலாஜி உதயசூரியன் 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அன்பிற்குரிய தம்பி ஜோதிமணி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தங்கை அனைவருக்கும் வணக்கம். நேற்று தேர்தல் எல்லாம் கைச்சினதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. பல ஊர்ல பட்டனே தேஞ்சு போச்சு, கைச்சினதுக்கு எதிரில் இருக்கிற பட்டனேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வாக்களிச்சிருக்கீங்க, அதுக்காக மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்ப்புகளோடு எனக்கு வாக்களிச்சீங்களோ அத்தனை வேலையும் நாங்க செஞ்சு தர்றோம். அதே மாதிரி திருப்பி பட்டன் தேஞ்சு போற மாதிரி நீங்க உதயசூரியன் சின்னத்துல சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்களிக்கணும். அவர் கரூர் எனக்கு என்னோட தேர்தலையே அவர் தான் முன்னாடி நடத்துறாரு. கரூர் தொகுதியில் அவர் எம்எல்ஏவா அமைச்சரா இருந்திருக்காரு. ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊருக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பட்டியல் போட்டு வாக்கு கேட்டாரு. கரூர் தொகுதியில எனக்கு உளுந்த வாக்குகள் அவருக்காக உளுந்த வாக்குகள் தான். அவர் அரவக்குறிச்சி தொகுதியில நிக்கிறது நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். கரூர் தொகுதியில மருத்துவக் கல்லூரி முதற்கொண்டு அனைத்து விஷயங்களையும் அவர் கரூர் தொகுதி கொண்டாந்துருக்காரு. அதே மாதிரி சட்டமன்ற அரவக்குறிச்சி தொகுதிக்கும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம தொகுதி ஒரு பின்தங்கி விவசாய நிலம் நிறைஞ்ச ஒரு தொகுதி. நம்ம பசங்க பிள்ளைங்களும் நிறைய படிக்க முடியாம படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க, தண்ணி இல்ல, நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தீர்க்க முடியும். ரொம்ப முக்கியமா கரூர்ல நீங்களாம் டிவியில பாத்தீங்களான்னு தெரியல, அவர் தேர்தல் எனக்காக முன்னின்று நடத்தினாரு அப்படிங்கிறதுனால நம்ம தொகுதி சேர்ந்த நானு எனக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் மேல 3 கேஸ் இருக்கு. இப்ப தொடர்ந்து அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா எங்க ஜீப் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இவங்கள மாதிரி கூட்டத்துக்கு வந்தவங்களை அடிச்சு அவங்களுக்கு எல்லாம் காயமாகிருச்சு. நாளைக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் வந்தா மொத்த அரசாங்க மிஷினரி இங்க இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கே மனசை யார் வந்தாலும் நம்ம உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுறோம் தெளிவா இருந்துக்கணும். எனக்கு எப்படி பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட்டீங்களோ அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டாதான் 2 பேரும் சேர்ந்தா சீக்கிரமா நம்ம தொகுதியை முன்னேற்றிடலாம். அதனால நீங்களும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. செந்தில் பாலாஜி அவர்கள்
தமிழகத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். தமிழகத்திலேயே மிக சிறப்பான தொகுதி அவர் அரவக்குறிச்சியை மாத்துவாரு. நானும் கூட இருந்து செயல்படுவேன். நீங்க அதனால உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி. சேந்தமங்கலம் மேல்பாகத்துடைய இன்று வேட்புமனு தாக்கல் முன்னப்பாகவே அரவக்குறிச்சி தொகுதியுடைய சட்டமன்றத்திற்கு தேர்தலுக்காக நம்முடைய பிரச்சாரத்தை துவங்குகிறோம். நான் நின்ற நேரத்திலே கூட ஒவ்வொரு தேர்தலும் இந்த கோவிலில் தான் ஆரம்பிப்பேன். அதிலும் குறிப்பாக அன்பு தம்பி நஞ்சுண்டேசன் அவர்கள் இந்த பகுதி மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய குடும்பத்தை போல வைத்திருக்கிறார்கள். அவர் வந்து சொன்னால் அந்த மக்கள்லாம் அப்படியே கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகவே அவருடைய தலைமையிலே இந்த பகுதியில் நீங்களாம் சிறப்பாக எனக்கு வாக்களித்தீர்கள். நானும் வெற்றி பெற்று வந்து இந்த தொகுதி மக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு அவர் மூலமாக ஏராளமான திட்டங்கள் செய்திருக்கிறேன். இன்னும் நம்முடைய தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் என்னை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு செய்வார்கள். அது கூட நாங்களும் இருக்கிறோம், நஞ்சுண்டேசன் இருக்கிறார்கள். நீங்களும் தவறாமல் ஒரு காலத்தில் 19 நடக்கிற உதயசூரியத்தில் பரவாமல் நேற்று கைக்கு சின்னத்தை வாக்களித்தீர்கள். வருகிற 19ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார்கள். நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசியோடு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சார பணிகளை இன்று தொடங்கி இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சாரத்தை பயணத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய ஐயா கேசிபி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அண்ணன் நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் மா சின்னசாமி அண்ணன் அவர்களே, வருகின்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நேற்று முன்தினம் வரை வேட்பாளர், நேற்று நம்மால் வாக்களிக்கப்பட்டு மே 23ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக சான்றிதழை பெற்று டெல்லி செல்ல இருக்கின்ற சகோதரி ஜோதிமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் MS மணியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தோட்டம் பசீர் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, முனவர்ஜான் அவர்களே, இந்த ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க வேண்டும், முதலில் நம்முடைய ஊராட்சியில் தான் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டவுடன் வாருங்கள், வரவேற்கின்றோம், வாக்குகளை உங்களுக்கு அள்ளித் தருகிறோம் என்ற வாக்குறுதியோடு உங்களோடு சிறப்பாக பழகிக்கொண்டு உங்களுக்கு நிரந்தர ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பணி செய்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் நஞ்சுண்டேசன் அவர்களே, வருகின்றிருக்கின்ற அனைத்து நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் கபினி சிதம்பரம் அவர்களே, அண்ணன் கந்தசாமி அவர்களே, மற்ற அனைத்து தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளை அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கழகத்தில் இணைந்து மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர், அடுத்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வேட்பாளர் என்ற அரிய வாய்ப்பை கொடுத்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு பாதம் மணிந்த நன்றியையும் கழக தலைவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் கரூர் மாவட்டத்தில் கழகத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு உங்களோடு இணைந்து கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் கரூர் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் மாவட்டமாக விளங்குகிறது என்ற நிலையை உங்களோடு இணைந்து சிறப்பாக முன்னெடுத்து செல்வோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நடைபெறுகின்ற சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் எதனால் வந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள், 2016 சட்டமன்ற பொது தேர்தல் மே மாதம் வந்த பொழுது தம்பிதுரை அவர்களால் அந்த தேர்தல் தள்ளி போனது. தேர்தல் தள்ளி போனதற்கு காரணம், ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணம் தம்பிதுரை அவர்களால் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மறுதேர்தல் வந்தது. அந்த மறுதேர்தலில் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு சென்று 2 முறை நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எடுத்து முன்வைத்தோம். ஆனால் ஆளுகின்ற அடிமை அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்குவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, செவிசாய்க்கவில்லை. முதலமைச்சர் சரியில்லை, மாற்ற வேண்டும் என்று ஆளுநரிடத்தில் மனு கொடுத்து ஒரு 8 மாத காலத்திற்குள்ளாக அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஆளுகின்ற அரசு பறித்திருக்கின்றன.
அப்படி பறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது மக்களால் 2 லட்சம் வாக்காளர்களுடைய உரிமைகளை ஆளும் அரசு பறித்திருக்கின்றன. இந்த நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஆளக்கூடிய தகுதி படைத்த தலைமை என்று சொன்னால் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் என்பதை இன்று தமிழக மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கின்ற 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டமன்றத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உண்டான இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 18 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்ற வேட்பாளர்கள் தான் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். அந்த 18ஐயும் சேர்த்தால் 115 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியும் சட்டமன்றத்தில் அலங்கரிக்கும். இப்பொழுது நடைபெறுகின்ற 4 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசையோடு 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். 115 கூடுதலாக ஒரு 4 119 இடங்களை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தலைவர் கலைஞர் ஆட்சி மாண்புமிகு தளபதியுடைய தலைமையிலே தமிழகத்தில் அமையும். இது நிச்சயம் மே மாதம் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து அன்று மாலை எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து தானாக ராஜினாமா செய்வார். இதை நாம் நிச்சயம் பார்க்கத்தான் போகின்றோம். தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள். தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்க போகின்றார்கள். எனவே நம்முடைய ஊராட்சியை சார்ந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள், கழக தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கின்ற அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி, அனைத்து கல்வி கடன்களும் தள்ளுபடி, 1 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு, 50 லட்சம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு, 5 சவரன் வரை தங்க நகை கடன் தள்ளுபடி, அதே போல உழைக்கின்ற மகளிருக்கு 50,000 வட்டி இல்லா கடன், ஏழை குடும்பத்திற்கு மாதம் 6,000 வீதம், ஆண்டுக்கு 72,000 உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நாம் முழுவதுமாக பெற்றிட வேண்டும். இந்த வாக்குறுதிகளை பெறுவதற்கு நடைபெறுகின்ற அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யுங்கள். நேற்று கை சின்னத்திற்கு நம்முடைய தொகுதி மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய மனசாட்சிப்படி நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். நேற்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் 60% வாக்குகள் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்திருக்கின்றார்கள். தளபதி ஆசியோடு எதிர்த்து போட்டியிட்ட தம்பிதுரை 25% முதல் 30%-க்குள்ளாகத்தான் அவருக்கு வாக்குகளை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை தம்பிதுரை 1/3 பங்கு வாக்குகளைத்தான் அவரால் பெற முடியும். ஆனால் சகோதரி ஜோதிமணி அவர்கள் 2/3 பங்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயம் டெல்லி செல்வார். அது நம்முடைய ஆதரவோடு. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு தொகுதியில் ஒன்றாக இணைந்து பணியாற்றினால் நிச்சயம் தொகுதியினுடைய வளர்ச்சிகளுக்கு நாம் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அந்த வகையில் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்திருக்கின்ற மக்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து தளபதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் அமர வையுங்கள். தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய அரவக்குறிச்சி ஒன்றியத்தை பொறுத்தவரை, குறிப்பாக நம்முடைய ஊராட்சியை பொறுத்தவரை நங்காஞ்சி அணையிலிருந்து நமக்கு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பணி இருக்கிறது. நிச்சயம் அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த திட்டம் ஏற்கனவே திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசனுடைய ஒப்புதலுக்கு சென்ற நிலையில் இந்த ஆளும் அடிமை அரசு அதை கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள். தேர்தலுக்காக ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயம் மே மாதம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். தளபதி முதலமைச்சர் ஆவார். நாம் தான் அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 20 ஊராட்சிகளுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். அது தளபதியுடைய கரங்களால் தான் திறந்து வைப்பார்கள் என்ற உறுதி உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அதே போல அரவக்குறிச்சி பகுதியில் நமக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை. தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நம்முடைய அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய ஏழை மாணவ மாணவிகளை கல்வி பயில்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள் உள்ளிட்ட பணிகள் இன்று நடைபெறாமல் இருக்கின்றன. காரணம், ஆளும் அடிமை அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இல்லை. அந்த நிலைகளை மாற்றி தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நிச்சயம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவார்கள். அனைத்து நிலைகளிலும் நம்முடைய நிரந்தர தலைவராக இருக்கின்ற நஞ்சுண்டேஸ்வரன் மீண்டும் தலைவர் ஆவார். உங்களுடைய ஆதரவோடு அனைத்து பணிகளும் நாங்கள் இணைந்து செயல்படுத்துவோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில்
மோடி அரசையும் எடப்பாடி அரசையும் நாம் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலை நாம் வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளும் கட்சியினர் அத்துணை அமைச்சர்களும் பணபலத்தையும் கொண்டு வந்து இறக்குவார்கள். அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு எப்படி நேற்று வாக்களித்தோமோ அதே போல இன்று நம்முடைய மக்கள் உறுதியேற்க வேண்டும். நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் நடைபெறுகின்ற 4 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் ஏற்கனவே நடைபெற்ற 18 தொகுதியில் 22 தொகுதிகளிலும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தான் அதிக வாக்குகளை உதயசூரியன் பெற்றது, தளபதி அவர்கள் பெற்றார்கள் என்ற வரலாற்று சாதனை நாம் உருவாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே பாதம் பணிந்து வைத்து வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன், தமிழக முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.